மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் பிறந்த நாள் இன்று கொண்டாடப்பட்டது. பிறந்த நாளை ஒட்டி கடலூர் சாலையில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் நேரு, ரமேஷ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிங்காரவேலரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். புதுச்சேரியில் பயணிகளை விரைவாகவும் சுலபமாகவும் இலக்கை அடைய செய்யும் நோக்கில் உருவாக்கப்பட்ட யூனியன் டாக்ஸி மொபைல் செயலியை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் அவர்கள் வெளியிட்டார். புதுவை தமிழ்ச்சங்கம் வளாகத்தில் நடைபெற்ற இந்த அறிமுக விழாவில் யூனியன் டாக்ஸி நிறுவனர் முகமது யூசுப், பாண்டி ஓட்டுநர்கள் கூட்டமைப்பு தலைவர் சந்திர உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள். இந்நிகழ்ச்சியில் பேசிய ஜோஸ் சார்லஸ் மார்டன் அவர்கள், இந்த மொபைல் செயலி இளைஞர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பை உருவாக்கும். உலகம் முழுவதும் உள்ள பெரிய நிறுவனங்கள் ஓட்டுநர்களிடமிருந்து அதிக கமிஷன் வசூலித்து வருகின்றன. தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஓட்டுநர்களின் உழைப்பிலிருந்து அந்நிறுவனங்கள் பெரும் லாபம் ஈட்டுகின்றன. எதையும் இலவசமாக செய்ய முடியாது என்பது உண்மை. ஆனால் நியாயமான கட்டணமே வசூலிக்கப்பட வேண்டும். அதனை அடிப்படையாக கொண்டு இந்த செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது டாக்ஸிகளுக்காக மட்டுமே தொடங்கப்பட்டுள்ளது. இது ஒரு தொடக்கம்தான். எதிர்காலத்தில் ஆட்டோ உள்ளிட்ட பிற வாகனங்களுக்கும் இதுபோன்ற செயலிகள் உருவாக்கப்படும். இதற்கு எங்களுடைய முழு ஆதரவு எப்பொழுதும் இருக்கும் என பேசினார். இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு 40 நாட்கள் தவம் இருந்தார். அவ்வாறு இயேசு தவக்காலம் தொடங்கியதை சாம்பல் புதன் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான சாம்பல் புதன் இன்று தொடங்கியது. இதனை ஒட்டி புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள புனித ஜெயராகனி அன்னை ஆலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்களுக்கு சாம்பல் பூசும் நிகழ்வுகள் நடைபெற்றது. தவக்காலம் இன்று துவங்கி 40 நாட்களுக்கு கிறிஸ்துவர்கள் நோன்பிருப்பார்கள். இந்த நாட்களை இறை ஆர்வலர்கள் புனித நாட்களாக கருதுவர். தவக்காலத்தின் இறுதி வாரம் வரும் ஏப்ரல் மாதம் முதல் துவங்குகின்றது. அப்பொழுது சிலுவை பாதை எனப்படும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பேரூராட்சிக்குட்பட்டது பெரிய மண்டவாய் கிராமம். இப்பகுதியைச் சேர்ந்த வீரமுத்து, இவரது மகன் சித்தரஞ்சன், வெங்கடேசன் மகன் வெற்றி செல்வன், இவர்கள் இருவரும் உறவினர்கள் ஆவர். இந்த 2 மாணவர்களும் மரக்காணம் அருகே வட அகரம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளனர். இந்நிலையில் இவர்கள் இருவரும் இன்று வழக்கம் போல் பள்ளிக்கு சென்றுள்ளனர். அப்பொழுது பள்ளி மாலையில் முடிந்தவுடன் இவர்கள் மீண்டும் தங்களது வீட்டிற்கு வந்துள்ளனர். தங்களது வீட்டிற்கு வந்த இந்த 2 மாணவர்களும் வட அகரம் பகுதியில் உள்ள தமிழ்நாடு கனிமவளத்துறைக்கு சொந்தமான மண் பரிசோதனை இடம். இது பெயரளவுக்கு மட்டுமே பரிசோதனை மையமாக உள்ளது.
ஆனால் இங்குள்ள வெள்ளை மணலை ஒரு சிலர் கடந்த ஆண்டு வரை பல கோடி அளவில் அரசுக்கு தெரியாமல் வெளி மாவட்டங்களுக்கு ஏற்றுமதி செய்துவிட்டதாக அப்பகுதி பொதுமக்கள் குறை கூறுகின்றனர். இதுபோல் அரசுக்கு தெரியாமல் தாது மணல் கொள்ளை அடித்ததால் மணல் பரிசோதனை பகுதி தற்பொழுது மிகப்பெரிய குளங்கள் போல் பல அடி ஆழம் வரை இருப்பதாகவும் கூறுகின்றனர். இந்த பள்ளங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இந்த பள்ளத்தில் சித்தரஞ்சன், வெற்றி செல்வன் மற்றும் அவர்களுடன் சென்ற நண்பர்களும் ஜாலியாக வெள்ளை மணல் அள்ளிய குட்டையில் குளித்துள்ளனர். அப்பொழுது எதிர்பாராத விதமாக சித்தரஞ்சன், வெற்றி செல்வன் ஆகிய இருவரும் குட்டையின் நீரில் மூழ்கியுள்ளனர். நீரில் மூழ்கிய இருவரும் உடனடியாக வெளியில் வரவில்லை. இதனை பார்த்த அருகில் இருந்த நண்பர்கள் கூச்சல் போட்டு கத்தியுள்ளனர். அப்பொழுது மாணவர்களின் கூச்சலை கேட்டு அக்கம் பக்கம் இருந்தவர்கள் சம்பவ இடத்திற்கு ஓடியுள்ளனர். ஆனால் தண்ணீரை மூழ்கிய இந்த 2 மாணவர்களும் வெளியில் வரவில்லை. இதனைத் தொடர்ந்து அங்கிருந்தவர்கள் உடனடியாக மரக்காணம் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். மரக்காணம் தீயணைப்பு நிலைய வீரர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று வெள்ளை மணல் அள்ளிய குட்டையில் மூழ்கிய மாணவர்களை சில மணி நேரம் தேடி சேற்றில் மூழ்கியிருந்த நிலையில் மீட்டு கரைக்கு எடுத்து வந்துள்ளனர். அப்பொழுது 2 மாணவர்களும் மயக்க நிலையில் இருந்துள்ளனர். இதனால் அங்கிருந்தவர்கள் அந்த 2 மாணவர்களையும் மரக்காணத்தில் உள்ள அரசு பொது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக எடுத்து சென்றுள்ளனர். அங்கு மாணவர்களை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர்கள் இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். இந்த செய்தி இப்பகுதியில் காட்டுத்தீ போல் பரவியது. இதனால் நூற்றுக்கணக்கானோர் மரக்காணம் அரசு பொது மருத்துவமனையில் ஒன்று திரண்டனர். மேலும் தண்ணீரை மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்த மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் மருத்துவமனையில் திரண்டு கண்ணீர் மல்க அழுத சம்பவம் நெஞ்சை கதற வைப்பதாக இருந்தது. அரசின் உரிய அனுமதி பெறாமல் வெள்ளை மணலை பல அடி ஆழம் தோண்டிய மணல் கொள்ளையர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கண்ணீருடன் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட PS பாளையம், கோணச்சம்பட்டு, லிங்கரெட்டிப்பாளையம் ஆகிய 3 பள்ளிகளில் பயிலும் 11ஆம் வகுப்பு மற்றும் விடுபட்ட மாணவர்கள் மொத்தம் 512 மாணவ மாணவிகளுக்கு அரசு பள்ளி கல்வித்துறை சார்பில் இலவச லேப்டாப் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் கல்வித்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப்பினை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறையின் இணை இயக்குநர் சிவகாமி, பள்ளி பொறுப்பாளர் சதீஷ்குமார் மற்றும் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி வெள்ளையனூர் அருகே திருக்காஞ்சியில் உள்ள கங்கை வராக நதீஸ்வரர் கோவிலில் வளாகத்தில் ரூபாய் 30 கோடி மதிப்பீட்டில் பக்தர்கள் நன்கொடையால் 108 அடி உயர சதாசிவ மூர்த்தி சிவன் சிலை அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. இந்த சிலை சங்கராபரணி ஆற்றங்கரையில் 3 மாடி பீடத்தில் 108 அடி உயரம் சிவன் சிலை அமைக்கப்படுகிறது. 5 முகங்கள், 10 கைகள் கொண்ட சதாசிவ மூர்த்தி மடியில் மனோன்மணி அம்மன் அமர்ந்த நிலையில் உருவாக்கப்படுகிறது. அகத்திய முனிவருக்கு சிவன் காட்சி கொடுத்த நினைவாக இந்த கோவில் உருவாக்கப்படுகிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் அடிக்கல் நாட்டப்பட்டு தற்பொழுது அடித்தளம் முடிந்து முதல் மாடி பணிகள் நடந்து வருகின்றன. ஒவ்வொரு மாடியிலும் ஒரு கோவில் அமைக்கப்படுகிறது. அடித்தளத்தில் 27 நட்சத்திரங்களுக்கு 27 சன்னதிகளும், 2வது தளத்தில் 12 ராசிகளுக்கு 12 சன்னதிகளும், 3வது தளத்தில் 9 நவ கிரகங்களுக்கு 12 சன்னதிகளும் என மொத்தம் 108 லிங்கங்கள் அமைக்கப்படுகின்றன. பிறகு 3வது தளத்திலிருந்து 64 அடி உயரத்தில் சதாசிவ மூர்த்தி சிலை அமைக்கப்படுகிறது. இந்நிலையில் அடித்தளத்தில் 27 நட்சத்திரங்களுக்கான சன்னதிகள் அமைக்கும் பணிகள் முழுமையாக நிறைவடைந்துள்ளது. இந்த சன்னதிகளுக்கான கும்பாபிஷேக விழா வருகின்ற 22ஆம் தேதி காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு இன்று நவகிரக ஹோமம், சங்கிரஹணம், பூர்ணாகுதி, தீப ஆராதனை, நாளை 19ஆம் தேதி மூலமூர்த்திகள் படிய வைத்தல், 108 சுவாசனி பூஜை, 16 பிரம்மச்சாரிகள் பூஜை, கன்யா பூஜை, 20ஆம் தேதி முதல் கால யாக பூஜை, 21ஆம் தேதி 2ஆம் கால யாக பூஜை மற்றும் 3ஆம் கால யாக பூஜை, 22ஆம் தேதி அதிகாலை 4:30 மணிக்கு 4ஆம் கால யாக பூஜை நடைபெற்று சதாசிவ மூர்த்தி மகா கும்பாபிஷேகம் நடக்கின்றது.
இதனை முன்னிட்டு தொகுதி எம்எல்ஏவும் வேளாண் துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் காவல்துறை அதிகாரிகளுடன் நேற்று மாலை ஆலோசனை கூட்டம் நடத்தினர். அப்பொழுது புதுச்சேரியில் முதல் முறையாக 108 உயர சிவன் சிலை அமைக்கப்பட உள்ளதால் இந்த கும்பாபிஷேகத்துக்கு அதிக அளவில் பக்தர்கள் பொதுமக்கள் வருவார்கள். மேலும் கவர்னர், முதல்வர் என முக்கிய பிரமுகர்கள் வருகை தருவார்கள். ஆகையால் பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்த வேண்டும். வாகனங்களை நிறுத்துவதற்கான இடங்களை தேர்வு செய்து அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் உள்ளிட்டவைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் சீனியர் எஸ்பி கலைவாணன், எஸ்பி சுப்பிரமணியன், இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வன், போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார், சப் இன்ஸ்பெக்டர் பெரியசாமி, அமைச்சரின் தனி செயலர் மனோகரன், கோவில் தலைமை குருக்கள் சரவண சிவாச்சாரியார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். இதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேகம் குறித்து அமைச்சர் தேனி ஜெயக்குமார் போலீசாருடன் சென்று கோவில் வளாகத்தில் ஆய்வு செய்தார். மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட திருக்கனூர் காலனி பகுதியில் சிமெண்ட் கான்கிரீட் சாலையை மறுசீரமைப்பு பணிக்காக சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 7,30,000 மதிப்பீட்டிலும் புராணசிங்குபாளையம் காலனியில் உள்ள சிமெண்ட் கான்கிரீட் மறுசீரமைப்பு பணிக்காக உள்ளாட்சித்துறையின் சிறப்பு கூறு திட்ட நிதியின் கீழ் ரூபாய் 24,70,000 மதிப்பீட்டிலும் கூனிச்சம்பட்டு காலனியில் உள்ள அம்பேத்கர் நகருக்கு சாலை மற்றும் குடிநீர் குழாய் வசதி செய்தல், கிரில் கல்வெட்டு அமைத்தல் மற்றும் கருமாதி கொட்டகை கட்டுதல் பணிக்காக சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 28,20,000 மதிப்பீட்டிலும் கூனிச்சம்பட்டு கிராமத்தில் உள்ள KVR நகருக்கு சாலைகள் அமைத்தல் பணிக்கான நியமன சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 15 லட்சம் மதிப்பீட்டிலும் மணலிப்பட்டு காலனியில் கருமாதி கொட்டகை கட்டுதல் பணிக்கான சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி 2025-26 கீழ் ரூபாய் 13,20,000 மதிப்பீட்டிலும் கொடாத்தூர் கிராமத்தில் உள்ள தனலட்சுமி நகரில் விடுபட்ட சாலை அமைத்தல் பணிக்கான நியமன சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி 2024-25 கீழ் ரூபாய் 12 லட்சம் மதிப்பீட்டிலும் மொத்தம் 1,10 லட்சம் செலவில் மேம்பாட்டு பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் தினம் மற்றும் பாஜக பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். அரியங்குப்பம் கொமையன் பூரணாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மயான கொள்ளை விழா கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகளுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றது. இதில் 3ஆம் நாளான நேற்று பூரணாங்குப்பம் கிராமம் காமராஜர் சாலை வாழ் பொதுமக்கள் உபயத்தில் பெண்கள் அனைவரும் ஊரணி பொங்கல் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்து அம்மனுக்கு மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், அதிமுக மாநில கழக துணை செயலாளர் குமுதன், புருஷோத்தமன், பாஜக மாநில செயலாளர் ராமு ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி பாஸ்கரன், பூரணாங்குப்பம் காமராஜர் சாலை உபயதாரர்கள், பொதுமக்கள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் பணிகள் முழுமையாக நிறைவடைந்தும் திறக்கப்படாமல் உள்ள உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டரங்கம், சிந்தட்டிக் தடகள மைதானம் தற்பொழுது பயன்பாடின்றி பாழடைந்து வருவதாக விளையாட்டு வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் கவலை தெரிவித்து வருகின்றனர். 1992ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த விளையாட்டரங்கில் 400 மீட்டர் ஓடுபாதை, புல்வெளி மைதானம், பார்வையாளர்கள் அமரும் கேலரி, வீரர்கள் தங்கும் விடுதி உள்ளிட்ட வசதிகள் அமைக்கப்பட்டிருந்தன. கால்பந்து, நீளம் மற்றும் உயரம் தாண்டுதல், ஹாக்கி, கையுத்து பந்து, கைப்பந்து உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு மைதானங்களும் உருவாக்கப்பட்டதால் பல வீரர்கள் மாநில மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்று சாதனை புரிந்தனர். பராமரிப்பு குறைவால் மைதானம் சேதமடைந்த நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு புதிய சிந்தட்டிக் ஓடுதளம் அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டு தற்பொழுது முழுமையாக முடிவடைந்துள்ளன. இருப்பினும் திறப்பு விழா நடத்தப்படாததால் மைதானம் பயன்பாட்டுக்கு வராமல் வெறிச்சோடி கிடக்கிறது. இதுகுறித்து உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கூறுகையில், பணிகள் முடிந்த நிலையில் உடனடியாக திறந்துவிட வேண்டும் என அரசின் கவனத்திற்கு எடுத்துரைத்துள்ளேன். 1 மாதத்திற்குள் திறக்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் வீரர்களுடன் இணைந்து நானே திறப்பன் என தெரிவித்தார். 1 மாதத்திற்குள் திறக்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் வீரர்களுடன் இணைந்து நானே திறப்பன் என தெரிவித்தார்.
இந்நிலையில் நரேந்திர மோடி மார்ச் 1ஆம் தேதி புதுச்சேரிக்கு வருகை தர உள்ளதாகவும் அன்றைய தினம் இந்த மைதானம் திறக்கப்படும் என முதல்வர் என் ரங்கசாமி அறிவித்ததைத் தொடர்ந்து இன்று சட்டமன்ற உறுப்பினர் மீண்டும் மைதானத்தை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விளையாட்டு வீரர்கள் உரிய பயிற்சி வசதி இல்லாமல் அவதிப்படும் சூழலில் பல கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட சிந்தட்டிக் ஓடுதளத்தை உடனடியாக பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து தடகள போட்டிகள் நடத்த புதுச்சேரி அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகின்றது. அரியங்குப்பம் கொம்யூன் நோனங்குப்பம் கிராமத்தில் அங்காளக்குப்பம் சங்கராபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 59ஆம் ஆண்டு மயான கொள்ளை விழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றது. இதில் 3ஆம் நாளான நேற்று தண்ணீர் தொட்டி வீதி, முதல் தெரு, தெற்கு தெரு கிராமவாசிகளின் உபயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று ஊரணி பொங்கலிடம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பொங்கலிட்டு அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு நடத்தினர். மேலும் இவ்விழாவில் பாஜக மாநில செயலாளர் ராமு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். மேலும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை தலைவர் ராமசாமி, நாட்டாமை, வெங்கடாச்சலம், தர்மகத்தா, சீதாராமன் உள்ளிட்ட ஆலய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். செந்தனை சிற்பி சிங்கார வேலரின் 166வது பிறந்த நாளை முன்னிட்டு வீராம்பட்டினம் கிராம மக்கள் குழு சார்பாக அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் நோட்டு புத்தகம் உள்ளிட்ட எழுத்துப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இதில் மக்கள் குழு நிர்வாகிகள், ஊர் பெரியவர்கள் பலர் உடன் இருந்தனர். மகளிர் தினத்தை முன்னிட்டு ராஜ்பவன் தொகுதி முழுவதும் பாஜக மாநில தலைவர் வி. ராமலிங்கம் தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றார். அந்த வகையில் நேற்றிரவு வைத்திக்குப்பம் பகுதியில் வீடு வீடாக சென்று பாஜக மாநில தலைவர் வி. ராமலிங்கம் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி தேர்தல் ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சப்தகிரி குழும இயக்குநர் விஜய் ஆனந்த், தொகுதி பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன் மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். முன்னதாக வீடு வீடாக சென்று நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பாஜக மாநில தலைவர் வி. ராமலிங்கத்திற்கு அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பொன்னாடை போற்றியும் மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் சிறப்பான முறையில் வரவேற்பு அளித்தனர். இடைவெளிக்கு பிறகு செய்திகள் மீண்டும் தொடரும்.